முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 92. சேடி வணங்கு என்று துவங்குகிற பாடல். இந்த பாடல் அணைந்த வழி ஊடல் என்ற வகையை சார்ந்த அகத்துறை பாடல் என்று தணிகைமணி குறிப்பிடுகிறார். தலைவன் தலைவி இடையே ஏற்படுகின்ற ஊடலை பற்றிய பாடல் இது. இப்போ பாட்டை பார்ப்போம். சேடி வணங்கு வளைத்தோளென புணர் சேய வட சேடி வணங்கு திருத்தணி காவல நின் செருக்கார் சேடி வணங்கு கொடியிடையாரை என் செப்பு முலை சேடி வணங்கு தலைக்களிர் ஈந்தது செல்ல நில்லே. பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா, சேடு ஈ அணங்கு வளை தோள் என புணர் சேய் வடசேடி வணங்கு திருத்தணி காவல நின் செருக்கால் சேடி வணங்கு கொடியிடையாரை என் செப்பு முலைச்சேடு இவ்வனம் குதலை களிறு ஈந்தது செல்ல நில்லே. இப்போ பாடலோட வரிகளுக்கு பொருள் பார்த்தோம்னா, சேடு ஈ அணங்கு வளை தோள் என. சேடுனா அழகானது, ஈ அணங்கு ஈனா இந்த, அணங்குனா பெண், வளை தோள் வளை அணிந்த தோள்கள் என புணர் சேய என்று மகிழ்ந்து சொல்லி முன்பு என்னை புணர்ந்த என்னை மனம் செய்வித்த சேயே குமார கடவுளே. இந்த மங்கை வளை அணிந்த தோள்களின் அழகு, இந்த பெண்ணின் தோள்கள் மிகவும் அழகாக இருக்கிறது என்று என் தோள்களை தழுவிய முருகப்பெருமான் அவன் குமார கடவுள். வடசேடி வணங்கு திருத்தணி காவல. வடசேடி வடக்கு பக்கத்தில் இருக்கின்ற வித்யாதரர்கள் கந்தர்வர்கள் வாழ்கின்ற இடம். விஞ்சை உலகம். வடசேடினா விஞ்சை உலகம். அது விஞ்சை உலகம்னா அங்கே தான் வித்யாதரர்கள் கந்தர்வர்கள் இவர்களெல்லாம் இருக்கிற இடம். அது வடசேடி. அங்கு இருக்கும் கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் வந்து வணங்குகின்ற திருத்தணி காவல, திருத்தணி மலைக்கு அதிபனே. திருத்தணியே தேவர்கள் தினந்தோறும் வணங்குகின்ற இடம். அந்த இந்திரன் தினமும் நீலோத்பல மலரை வைத்து தினமும் காலையில் மாலையிலும் வைத்து வணங்குவான் என்றெல்லாம் தணிகை புராணம் கூறுகிறது. அதே தான் இங்கேயும் சொல்கிறார். வடசேடியில் வாழும் கந்தர்வர்கள் வந்து பூஜிக்கின்ற திருத்தணிகை மலையில் இருப்பவனே திருத்தணி காவல. நின் செருக்கால் சேடி வணங்கு கொடியிடையாரை என் செப்பு. நின் செருக்கால் நீ மிகவும் பெருமிதத்தோடு சேடி வணங்கு மிகவும் அகம்பாவத்துடன் இருமாப்புடன் கர்வத்துடன் வணங்கு கொடி இடையாரை. வணங்குன துவழுகின்ற வளைந்த கொடி இடையார் கொடி போன்ற இடையுடைய பெண்களை என் செப்பு நான் என்ன சொல்ல இருக்கிறது. என் தோள் தழுவின போது மிகவும் சந்தோஷத்துடனும் பெருமையுடனும் இருந்த நீ இப்பொழுது பிற பெண்டிரை தழுவுகின்ற நிலையில் இருந்தால் அதை நான் என்ன சொல்ல முடியும்? நான் எதை பற்றி அதை பேச முடியும்? முலைச்சேடு இவ்வனம் குதலை களிறு ஈந்தது செல்ல நில்லே. செல்ல நில்லே, நீ என் அருகில் வரவேண்டாம். ஏன்? முலைச்சேடு இவ்வனம் குதலை களிறு ஈந்தது. மழலை மொழி பேசும் இந்த பாலகன் என் வளப்பமான மார்புகள் நொந்து போகும்படியாக செய்து விட்டான். இது முழுவதுமே அகத்துறை பாடலாக அமைந்தது. திருத்தணியில் இருக்கும் முருகப்பெருமானிடம் ஊடல் கொண்டு தலைவி பேசுவதைப் போல அமைந்த பாடல் இது. முருகாச்சரணம்.